பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பொதுத்துறை வங்கிகள். பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன ஆகுதுன்னா மேஜர் ஷேர் யார்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வச்சுன்னு இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், பப்ளிக் செக்டார். கவர்மெண்ட் கிட்ட அந்த மேஜர் ஷேர் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை மேஜர் ஷேர் கவர்மெண்ட் கிட்ட இல்லை, ப்ரைவேட் ஆட்கள் கிட்ட இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லிடுறோம்னா அடுத்தது ப்ரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அடுத்தது ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு போகலாம். கண்டிப்பாக பேங்க்ஸ் வந்து மிக முக்கியம். ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு பேங்க் வந்து கண்டிப்பாக பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல காசு தேவைப்படும், ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்கும், இருக்கிறவரிடம் இருந்து இல்லாதவருக்கு அந்த காசு அந்த கேபிட்டல் மூவ் பண்ணுறதுக்கு பேங்கிங் வந்து மிக முக்கியமான துறையாக இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க் இஸ் எ பேங்க் இன் விச் கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் எ மேஜர் ஷேர். மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ஷேர் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடியது பப்ளிக் செக்டார் பேங்க். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இஸ் எ பப்ளிக் செக்டார் பேங்க். த கவர்மெண்ட் ஹோல்டிங் இன் திஸ் பேங்க் இஸ் 58.6%. அதாவது கம்ப்ளீட்டாக 100% வச்சுன்னு இல்லை, மேஜர் ஷேர் யாருக்கிட்ட இருக்குது, 50க்கு மேலே இருந்துச்சுன்னா மேஜர் ஷேர். இங்கே 58.6% கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. சிமிலர்லி பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இஸ் எ பப்ளிக் செக்டார் பேங்க். த கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் எ ஸ்டேக் ஆஃப் 58.87%. Usually in public sector banks, government holdings are more than 50%. பப்ளிக் செக்டாரில் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து 50%க்கு மேலே வச்சுன்னு இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ரெண்டாக வந்து பிரிச்சிடறோம். இது இன்னும் தெளிவாக நம்ம எக்கனாமியில் பார்க்கும்போது என்னென்ன பேங்க் இருக்குது, எது கூட எதை சேர்த்தாங்க, ஹைதராபாத் எது கூட சேர்ந்துச்சு, ட்ரவாங்கூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவாங்கூர் எப்போ சேர்த்தாங்க, பிகானர் அண்ட் ஜெய்ப்பூர் எப்போ சேர்த்தாங்கன்னெல்லாம் பேங்கிங் யூனிட் இந்தியன் எக்கனாமி பார்க்கும்போது அங்கே மிக தெளிவாக இருக்கும். இங்கே பப்ளிக் செக்டார்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று நேஷ்னலைஸ் பேங்க், அடுத்தது அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். பிறகு இந்தியன் நேஷ்னல் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இது எல்லாமே வந்து நேஷ்னலைஸ் தான். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ரெண்டாவதாக என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா ஸ்டேட் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் கூடிய அந்த இதர வங்கிகள், இட்ஸ் அசோசியேட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ட்ரவாங்கூர், பிகானர், ஜெய்ப்பூர், இதெல்லாமே வந்து அதனுடைய அசோசியேட் பேங்க்ஸு. அதுவும் மோஸ்ட்லி இப்போ மெர்ஜ் பண்ணின்னு இருக்காங்க. எதெல்லாம் மிச்சம் இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். எக்கனாமியில் வந்து பார்க்கும்போது அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ், த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்கிங் என்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் SBI, State Bank, Punjab National Bank of Baroda, Oriental Bank of Commerce, Allahabad Bank, etc. However, the government keeps, அதாவது கவர்மெண்ட் தான் என்ன பண்ணின்னு இருக்கு இந்த இடத்துல, கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்கிங். எவ்வளோ கடன் கொடுக்கலாம், நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது, பர்சனல் லோன் கொடுக்கணுமா, ஹவுசிங் கொடுக்கணுமா, கோல்டு லோன் கொடுக்கணுமா, இந்த எல்லா விஷயத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இங்கே மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துன்னு இருக்கோம். இங்கே பார்த்தா however the government keeps reducing stake in PSU, public sector unit banks, as and when they sell shares. கவர்மெண்ட் என்ன பண்ணின்னு இருக்குது, இது தொடர்ந்து வந்து கண்டிப்பாக 58.6% இருக்கிறது. இன்னும் குறையும் அவங்க குறைச்சின்னு தான் போகிறாங்க. கவர்மெண்ட் காசு இல்லை, போதுமான வருமானம் இல்லை, என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வங்கிகளில் ஷேர் வந்து என்ன பண்ணுறது, ப்ரைவேட்க்கு விற்பதின் மூலமாக என்ன ஆகும், அவர்களுக்கு ஒரு இன்கம் வரும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடியது. செல் ஷேர். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் தே கேன் ஆல்சோ பிகம் minority shareholder in this bank. This is in accordance with privatization policies. பொதுத்துறை கிட்ட தான் இருக்குது, இது வந்து குறைச்சி அவங்க வந்து மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக கூட வந்து மாறலாம். எதை நோக்கி நாம் போகிறோன்னா ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து அதை நோக்கி போயின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தது பப்ளிக் செக்டார் யூனிட். இது பேங்க்ஸ் என்னென்ன பேங்க் இருக்குன்னு வந்து இங்கே எல்லாமே தெளிவாக இருக்குது. ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. பிஎஸ்யூஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க,
டாப் 10 ப்ரைவேட் செக்டார் பேங்க்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கொட்டாக், மஹிந்திரா, ஐசிஐசிஐ, கரூர் வைஸ்யா எல்லாமே ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். In these banks, most of the equity is owned by private bodies, corporations, institutions or individuals rather than government. அதாவது தனியாட்களே வச்சுன்னு இருக்கலாம், ஷேர் நானும் வாங்கலாம், நீங்கள் வாங்கலாம், அல்லது வந்து ஒரு ப்ரைவேட் பாடினா ஏதோ ஒரு அமைப்பு வாங்கலாம், ஒரு கார்பரேஷனாக கார்பரேஷன்ஸ்னால் இங்கே கம்பெனிஸ் வாங்கலாம், கம்பெனிஸ், இன்ஸ்டியூஷன், இண்டிவிஜுவல்ஸ் வந்து மேஜர் ஷேர் வச்சுன்னு இருக்கலாம், ஷேர் வாங்க முடியும் இந்த இடத்துல ப்ரைவேட்டில். These banks are managed and controlled by private promoters. அதில் யார் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, யாரிடம் நிர்வாகம் இருக்கும் என்ன ஏதுன்னு அவர்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் ஆட்களை என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறதும் அவங்க தான், கண்ட்ரோல் பண்ணுறதும் ப்ரைவேட் தான். ஆனால் இங்கே என்ன பார்த்தோம்னா இட் இஸ் மேனேஜ் பை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ். இங்கே வந்து ப்ரைவேட் ப்ரொமோட்டர்ஸ் யார் ஷேர் ஹோல்டர்ஸோ அவர்கள் தான் இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பாங்க. ஆஃப் தி டோட்டல் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, பப்ளிக் செக்டார் கான்ஸ்டியூட் 72.9% ஷேர், while the rest is covered by private players. 72% மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது அது எதுன்னு எல்லாம் பார்த்தா பப்ளிக் செக்டார் தான் வந்து மிக முக்கியமான ஒரு பேங்காக இருக்குது. ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து அதுக்கு அடுத்தபடியாக தான் இருக்குது. In terms of number of banks, there are 27 public sector banks and 22 private sector banks. அந்த வங்கிகளுடைய பேரை வச்சு எத்தனை பேங்க் அப்படின்னு பார்த்தாலும் 27 பப்ளிக் செக்டார் இருக்குது, 22 ப்ரைவேட் செக்டார் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ன்னு வந்து யாருக்குமே வந்து கொடுக்கறது இல்லை. ஆர்பிஐ வந்து இந்த பேங்கிங் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக்கி வச்சிருக்கு, அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து வாங்க முடியாது. ரிலையன்ஸு கேட்டு அவர்களுக்கே அது கிடைக்காம இருக்க சொல்ல போனால். As part of its differentiated banking regime, RBI, the apex banking body, has given license to பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். பேமெண்ட் பேங்க்குங்கிறது இந்த பேடிஎம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேமெண்ட் பேங்க் தான். பேடிஎம்மு, ஏர்டெல் மணின்னு போட்டு வச்சுருக்காங்க, ஓலா மணி, இதெல்லாமே வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கொண்டு வரோம். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குங்கிறதும் குட்டி வங்கிகள் தான். இப்போ ஈக்விட்டாஸ் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது, அதுலேயும் எல்லாமே நடக்கும். நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், காசு போடலாம், அதுக்கு வட்டி கொடுப்பாங்க, செக் புக் கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து சாத்தியமாகுது. பட் ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ரீஜனல் லிமிட்டடான பவர் இருக்கக்கூடியது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். திஸ் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு பூஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ட்ரைவ். இது என்ன ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தா அனைவரையும் என்ன பண்ணுறது, இதுவும் மிக முக்கியமான வார்த்தை இது. இதை வச்சு தான் அந்த ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அக்கௌண்ட் இருக்கணும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் தேர் மேபி அதர் ப்ராப்ளம். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்தியன் எக்கனாமி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்க்கலாம். as a result, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அண்ட் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். சொல்லுங்கப்பா சார். ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த 1952 இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது தான் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரைவேட்டைசேஷனுக்கு தானே சார் நிறையா ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்க ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒன்று நடத்துகிறாங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியான அக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு தானே சார் அர்த்தம்? இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லலாம். இங்கே பேங்க் அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸ் கிட்ட ஒரு பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்தா ரிலையன்ஸ்க்கு காசு மக்கள் போடுவாங்க. நான் போடுறேன், நீங்கள் போடுறீங்க, எல்லாருமே காசு போடுறீங்க. அந்த காசு அவர் யாருக்கு கடனாக கொடுப்பார்? தனிநபருக்கு கொடுப்பாரா, அல்லது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் கொடுக்க போகிறாரா, வேறு ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ்க்கு மல்லையாக கொடுப்பாரா, அல்லது அவருடைய ரிலையன்ஸ்க்கே என்ன பண்ணுவார், காசு எடுத்துப்பார்? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்தா நேஷ்னலைஸ் பண்ணதே ஏன் நேஷ்னலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, வங்கிகள் என்ன பண்ணாங்க 1969க்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நிறைய வங்கிகள் இருந்தது, ப்ரைவேட் இருந்தது, மக்களும் காசு போடுவாங்க. ஆனால் அந்த காசு அந்த இண்டஸ்ட்ரியலைஸ் மெர்ச்சன்ட்ஸே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க. அந்த கேபிட்டலில் எடுத்து யாரையும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் யாருக்கே போச்சுன்னா
அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கே போச்சு. அதனால வந்து தனிநபர்களுக்கு வந்து பெரிய ஒரு யூஸ் இருந்துச்சா பேங்கால அப்படின்னா ஆகல. அந்த விஷயத்த பார்த்து தான் என்னவே பண்ணாங்கன்னா நேஷனலைசேஷன் வந்ததே அதுக்கு தான். சொல்லுங்க, வேற என்ன டவுட்? புரியுதா இல்லையா? புரியுது சார். இந்த 1969 நேஷனலைசேஷனுக்கு போனதுக்கே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது பிரைவேட் கிட்ட இருக்கும்போது அது என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்டு இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்கம் எல்லாம் என்ன ஆகிடக்கூடாது, ஒரே ஆள்கிட்ட போய் மாட்டக்கூடாதுன்னெல்லாம் இது பார்த்துன்னு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துன்னு அவங்க இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க, பிரைவேட் பேங்க்னு இருக்கும்போது தனி ஆள்கிட்ட தான் எல்லாமே போகுது, இது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நேஷ்னலைஸ் பண்ணாங்க. பிற்காலத்தில் மறுபடியும் கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்டைஸ் ஆக்குறாங்க. இதை பார்த்துட்டோம் நம்ம. how far these banks would help the poor people is not known. இந்த ஏர்டெல் பேங்க்கு, பேடிஎம் எல்லாம் வந்து என்ன பண்ண போகுதுன்னு யாருக்கும் தெரியல இன்னைக்கு வரைக்கும். Nationalization of banks. After independence, the government of India adopted planned economic development. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இது தெரியும், பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்தியா 5-year பிளான்னு ஒரு விஷயத்தை வச்சு தான் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கு, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி மூவ் பண்ணியிருக்கு. ஃபார் திஸ் பர்பஸ் 5-year plans came into existence since 1951. பிளான்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னாவே பிளான் இருக்கணும். இந்தியா என்னன்னா 5 ஆண்டு திட்டங்களுக்கு போச்சு. 10 ஆண்டு திட்டமா 5 ஆண்டு திட்டமானா 5-year பிளானுக்கு வந்து போகுது. முதல் முறையாக 1934 விஸ்வேஸ்வரையா அவர்கள் சொல்வார், இந்தியாவுக்கு வந்து பிளான்டு எக்கனாமி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் அவருடைய புத்தகத்திலையும் சொல்கிறாரு. அங்கே அவர் 10-year பிளான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா சோவியத் மாடல் 5-year பிளானுக்கு வந்து நம்ம வந்து போகிறோம். அந்த இடத்துல அவருடைய புத்தகம் பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா, அந்த புத்தகத்தினுடைய பேர் விஸ்வேஸ்வரையா எழுதுனது. இங்கே அந்த இதுதான் ஈஸியான பாயிண்ட்டு தான், நம்ம நிறைய முறை பேசிட்டோம். The main objective of economic planning aimed at social welfare. எதுக்கு பிளான் பண்ணி என்னத்தை இங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சோஷியல் வெல்ஃபேர், சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன ஆகணும், ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரே ஆள்கிட்ட அது இதுன்னு போய் மாட்டக்கூடாது, எல்லாருக்கும் சரியாக போகணும். ரிச் ஷுட் கெட் ரிச், இன்னும் ரிச் ஆகிறது, புவராக போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வெல்ஃபேர் புரிதலாம் என்ன இந்த இடத்துல. சோஷியல் வெல்ஃபேர்னால் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த 5-year பிளான் என்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் வேர் இன் ப்ரைவேட் செக்டார். இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அதுதான் இது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ப்ரைவேட் செக்டார்கிட்ட இருந்தது. தீஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபெயில்ட் இன் ஹெல்பிங் த கவர்மெண்ட் டு அச்சீவ் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளானிங். அவர்கள் வந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுன்னா அவர்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணாங்களே தவிர, ஒருவேளை அப்படி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மக்களுக்கு திரும்பவும் கொடுக்க முடியாது, பேங்க் திவால் ஆகும். இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துருந்தா என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, இது மறுபடியும் மக்களிடத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, தேர்ஃபோர் த கவர்மெண்ட் டிசைடட் டு நேஷனலைஸ் 14 மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆன் 19 ஜூலை 1969. டேட் இது மிக முக்கியம். எத்தனை பேங்க் அன்றைக்கி வந்து நேஷனலைஸ் ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தா, கமர்ஷியல் பேங்க்ஸ் அது ஏற்கனவே வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, நேஷனலைஸ் ஆக்குனது 19th July 1969. அடுத்தது 1980 again the government took over another 6 commercial banks. ஃபஸ்ட்டு 14 வங்கிகள், அடுத்தது வந்து 6 வங்கிகள். இப்போ 69ல் என்ன க்ரைட்டீரியா வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 14 பேங்க்ஸ் வித் டெபாசிட்ஸ் அபோவ். அந்த பீரியடில் 50 கோடி ரூபாய்க்கு மேலே டெபாசிட் வச்சுன்னு இருந்தால் 14 வங்கிகள் என்ன பண்ணாங்க, 1969ல் தேசியமயமாக்கப்பட்டது. அதன் பிறகு மறுபடியும் என்ன ஆகுது, 1980 இங்கே வந்து 200 கோடி, இன்ஃப்ளேஷன் அது இது போட்டால் முன்னாடி இருந்ததை விட இங்கே வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. 200 கோடிக்கு மேலே வச்சுன்னு இருக்கக்கூடிய வங்கிகள், 6 வங்கிகளும் என்ன பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முழுமையாக அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போச்சு, தேசியமயமாக்கியது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷ்னலைசேஷன், ஏன் வந்து நேஷ்னலைஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். The main objective of nationalization was to attain social welfare.
Sectors such as agriculture, small and village industries were in need of funds for their expansion and further economic development. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு இந்த ஸ்மால் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபண்ட் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஆனால் பேங்க்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு கிராமத்தில் கூட பேங்க் வச்சு ஒரு காசு வாங்கிடுவாங்களே தவிர மறுபடியும் அந்த விவசாயி கடன் கொடுப்பாங்களா அப்படின்னா என்ன ஆச்சுன்னா விவசாயிக்கெல்லாம் கடன் போல, அந்த காட்டேஜ் வில்லேஜ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து காசு போகலை. அதனால அவர்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ண முடியுதா என்ன ஏதுன்னா பல சிக்கல்கள், எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இல்லை. அதன் காரணமாக இதெல்லாம் பார்த்துன்னு அதாவது காசு எடுக்கிறது வேணால் அக்ரிகல்ச்சர் அந்த ரூரல் ஏரியாவிலேருந்து எடுக்கிறாங்களே தவிர மொபிலைஸ் பண்ணுறாங்களே தவிர ரூரல் ஏரியாக்கே வந்து மறுபடியும் அது ஒரு கேபிட்டலாக போய் சேருதானா போய் சேரல. இதன் காரணமாக தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் ஹெல்ப் டு curb private monopolies in order to ensure a smooth supply of credit to socially desirable section. அதான் இங்கே ப்ரைவேட் மோனோபோலிஸ் சொன்ன இவர்கள் தனியாக என்ன பண்ணுறது பேங்க் வச்சுன்னு ஒரு குடும்பத்தாருக்கு சில மன்னர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ் நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவர்களிடத்தே காசு போகும், என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும், அவ்வளோ காசு இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு தான் அது கிரெடிட் அந்த காசு போயிட்டு சேர்ந்துன்னு இருக்குமே. ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ஒரு கேபிட்டல் வேணும்னா அவர்களிடத்தே இருக்க தவிர மற்றவர்களுக்கு வந்து இது போல. ஸோ என்ன ஆகுதுன்னா நேஷ்னலைஸ் பண்ணதால இந்த ப்ரைவேட் மோனோபோலிஸை தடுக்கிறோம், கர்ப் பண்ணுறோம். இன் ஆர்டர் டு எதற்காக என்ஷூர் ஸ்மூத் சப்ளை ஆஃப் கிரெடிட். இந்த கடன் தேவைப்படுது, கடன் என்ன ஆகணும் அந்த ஏழைகளுக்கு விவசாயிக்கு. ஒரு குட்டியாக வந்து வீட்டிலே உட்காந்துன்னு எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க இந்த லுங்கி அந்த மிஷின் வச்சுட்டு இது பண்ணின்னு இருப்பாங்க, வெளியே ரொம்ப நீளமாக இது பண்ணுவாங்க. இது முன்னாடி இருந்தது, இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குடியாத்தம் ஆம்பூர்லலாம் இன்றைக்கி சொல்லப்போனால் காணாமலே போயிருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்து பண்ணின்னு இருந்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு சின்ன ஒரு கிரெடிட் தான் தேவைப்படும். இப்போ ஒரு விவசாயி இப்போ மழை பெஞ்சின்னு இருக்குது சொல்லப்போனால், மழை பெய்யும் போது அதிகமாக அவர் என்ன பண்ணணும், விதை வாங்கணும், விதை வாங்கி விதைகள் போடுறதுக்கோ அல்லது வந்து உழுவதற்கு வந்து ப்ளவ் பண்ணுறதுக்கு ஒரு டிராக்டரோ அல்லது ஒரு மாட்டியோ கொண்டு வந்துட்டு அந்த உழுவதற்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் தேவை. ஒரு 5000 ரூபாய் இருந்தால் அவர் பண்ணுவார். ஆனால் அந்த 5000 ரூபாய் இல்லாமல் என்ன பண்ணிவிடுவார், கடன் கேட்டாலும் கடன் வராது. போயிட்டு முன்னாடியெல்லாம் பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க் என்ன பண்ணணும், இங்கே தான் இருக்கீங்களா, அதுவா இதுவா விஏஓ கிட்ட வாங்கினுவாங்க, இவங்க தாசில்தார்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லி அவரை அலைய வச்சு அவர் வந்து ஒரு 10-15 நாள் கழித்து தான் எல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வருவார். அதுக்கப்புறமா இவங்க வந்து இவருக்கு காசு கொடுத்து காசே கைக்கு வந்தாலும் அந்த சீசனே என்ன இருக்கும் தள்ளி போயிடும். அவருக்கு என்ன ஆகாது, சரியான டைமில் அந்த கிரெடிட் போயிட்டு சேராது, கடன் போய் சேராது. அதுக்கு நிறைய இன்றைக்கி அட்வான்ஸ்மெண்ட்டும் இருக்குது. கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டும் கவர்மெண்ட் கொடுத்துருது. நீங்கள் அந்த அவசரமான டைமில் போயிட்டு பேங்க்கில் நின்று கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கார்டு போட்டு என்ன பண்ணிடலாம், ஏடிஎம்லேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது. In India, nearly 70% of population lived in rural areas. Therefore, it was needed to encourage banking habit among the rural areas. இதுவும் பாயிண்ட் என்னென்னா நிறைய ரூரல் ஏரியாவில் பேங்க் அந்த பீரியடில் போகல. அதன் காரணமாக பேங்க்ஸை ப்ரைவேட்டில் இருக்கும்போது நீங்கள் போங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துன்னு போகலை. அதன் காரணமாக தான் என்ன ஆச்சு, நேஷ்னலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன் பண்ணாங்கன்னு வந்து பார்த்துன்னு இருக்கோம் அப்ஜெக்டிவ்ஸில். நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வாஸ் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் ரீஜனல் இம்பேலன்ஸ். இதோ நான் சொன்னேன், ரீஜனல் மொத்தம் ஒரு ஸ்டேட் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கிறது, இன்னும் ஸ்டேட் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும்னா நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க் வந்து முக்கியம். வேறு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் வேர் நாட் அவைலபிள். எங்கே பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்கேயும் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு கடன் கிடைத்தா ஒரு பிஸ்னஸ் ஏதோ பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகி பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகி நாடு வந்து க்ரோத் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்க்கணுன்னா பேங்கிங் வந்து மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வேர் சர்டைன்லி இன்அடிக்குவேட், போதுமான அளவுக்கு இல்லை, இன்அடிக்குவேட். ஆஃப்டர் நேஷ்னலைசேஷன் நியூ பேங்க் பிரான்ச்சஸ் வேர் ஓப்பன்ட் இன் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா. ரூரல் ஏரியாலையும் ஓப்பன் பண்ணாங்க, அர்பன் ஏரியாலையும் ஓப்பன் பண்ணாங்க. பேங்க்ஸ் கிரியேட்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் மெயின்லி டு அக்ரிகல்ச்சுரல் செக்டார் அண்ட் இட்ஸ் அலைடு ஆக்டிவிட்டீஸ். ஆஃப்டர் நேஷ்னலைசேஷன் அந்த விவசாயிகளுக்கும் இன்றைக்கி என்ன இருக்குன்னா
கடன் கிடைக்கக்கூடிய இப்போது வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 த இந்தியன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் ஃபேஸிங் த நியூ ஹாரிசான்ஸ் ஆஃப் காம்படிஷன். இந்த 1991க்கு அப்புறமா இந்தியன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணின்னு இருக்குது, நிறைய போட்டிக்குள்ளே இருக்குது. பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து காம்படிஷன், எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்குது. முன்னாடி இருந்ததை போல் இல்லை. முன்னாடி வந்து இன்றைக்கி போய் நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா இல்லையாங்கிறது எப்போ தான் வரும்னா உடனடியாலாம் வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டில் வராது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, எல்லாம் கம்ப்யூட்டரைசேஷன் அது இதுன்னு பண்ணிவிட்டு உடனுக்குடனே என்ன பண்ண முடியுது, இங்கே காசு போட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து உடனே அது யாருக்கு வேணாலும் மாற்றலாம். இந்த இந்த விஷயங்கள் தான் சொல்லுது. 1991 எக்கனாமிக் பாலிசிக்கு அப்புறமா பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கு. With all these development, people in villages and slums depend largely on இது எல்லாமே இருந்தோம். With all these developments, people in village, அடுத்தது slums, village slums depend largely on local money lenders. இந்த கிராமத்தில் வந்து வட்டிக்கு யாராவது கொடுத்துன்னு இருப்பாங்க. வட்டி கொடுத்துன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்களிடமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கடன் வாங்குறாங்க. திஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏன் அன்ஃபார்ச்சுனேட்னா, அவர்கள் போயிட்டு பேங்க்கில் கடன் கேட்டால் அவங்க பர்சனல் லோன் வாங்குறதுனா என்னது, குறைஞ்சபட்சம் 25,000 இருக்கணும், 30,000 இருக்கணும், சேலரி 3 மாதம் கிரெடிட் ஆகிருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. இதெல்லாம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறதே என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய கிராமத்தில் இருக்கும்போது நானும் என்ன பார்த்தேன், ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில் இருந்துட்டு வெளியே வந்துட்டார். அவங்க மனைவிக்கும் குழந்தைக்கு சில பெனிஃபிட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி போட்டுருக்காரு. அது வரல, அக்கௌண்ட் இல்லை. சொல்லப்போனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அது இதுன்னு வந்து எல்லாமே உட்காந்து சொல்லக்கூடிய இதில் இருக்கும். ஜன்தன் யோஜனா வந்ததால் வந்துடுச்சானா இல்லை, இன்னும் பல பேருக்கு ரீச் ஆகாமல் இருக்குது. இதுதான் கடன் ஈஸியாக கிடைச்சிடுமா அவர்களுக்குன்னா, அவர்களுக்கு கொடுக்கறது இல்லை. உண்மையாக சொல்லணும்னா ரிட்டர்ன் வருமா, அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்குள்ளே போயிடுமான்னு அந்த பயத்திலே வந்து கொடுக்காம விட்டுறோம். இதனாலேயும் என்ன இருக்குது, அவர்களுக்கு போதுமான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அடுத்தது எதுவும் பண்ண முடியாமல் வில்லேஜஸ் இன்னமும் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகாமல் இருக்குது. அதுதான் இந்த யூனிட்டும் போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னு வந்து பார்த்துட்டோம். இல்லை பின்னாடி தமிழ்நாடு எக்கனாமி இருக்கும். கொஞ்சம் உடனடியாக நாளைக்கு தமிழ்நாடு எக்கனாமி அந்த யூனிட்டை பார்க்கலாம். இந்த இதர விஷயங்களெல்லாம் அப்புறமா குட்டி குட்டியாக பார்த்துக்கலாம். நம்ம எனி டவுட்?